கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, நாளைய தினம் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விவரங்கள். கோவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகையானது தற்பொழுது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் பாரம்பரிய ஓணம் பண்டிகை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டுதான் கோவை நவ இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகையானது மாணவர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் கேரள மாநிலத்தில் பாரம்பரிய உடையணிந்த கல்லூரிக்குள் வந்திருந்தனர். அப்போது மகாபலி மன்னரை போல வேடமடைந்த மாணவர் செந்தில் மேலும் முழங்க அழைப்பு வரப்பட்டார். மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் முழங்க கல்லூரி வளாகத்தில் போட்டப்பட்டிருந்த அழகிய பூக்கோளத்தை பார்த்து மகிழ்ந்ததுடன் மாணவிகளின் திருவாதிரைகளின் நடனத்தை கண்டிருந்த நிகழ்வு ஓணம் பண்டிகையே அப்படியே அந்த புராண நிகழ்வை நம் கண் முன்னே காட்சிப்படுத்தியது. மகாபலி மன்னரை போல வேடமணிந்திருந்த மாணவருடன் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கேரளாவின் பாரம்பரிய சுவைமிக்க பாயாசமும் வழங்கி ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் இந்த ஓணம் பண்டிகையானது தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் பண்டிகை செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக தற்போது கல்லூரிகளில் கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்கலாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா.